தமிழிலே ஆங்காங்கே சில அறிவிப்பு பார்க்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது நல்ல தமிழ்ல எழுதுகிறோம்னு சொல்லி நிறைய நேரங்களில் தப்பு பண்ணிடுறாங்க. இந்த பாத்ரூம், லேபரட்டரி ஆங்கிலத்துல ஒவ்வொரு இடத்துல அந்த இடம் இருக்கிற போது வேற வேற பேர் வைக்கிறான். லேபரட்டரிங்கிறான் ஒரு இடத்துல பாத்ரூம்ங்கிறான், ஒரு இடத்துல லெட்ரின்ங்கிறான், ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம்ங்கிறான், ஒரு இடத்துல வாஷ்ரூம்ங்கிறான். இப்படி எல்லாம் இருக்கிறது. நாம தமிழ்ல அதை பயன்படுத்துறப்போ சரியா பயன்படுத்துறோமா? அந்த காலத்துல கக்கூஸ்னு எழுதி வைப்பாங்க, தமிழே கிடையாது. இப்போ நிறைய அழுகிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒப்பனை அறையும் போட்டிருந்தாங்க. பயந்துட்டேன். ஒப்பனை அறைன்னா அது மேக்கப் ரூம், கிரீன் ரூம். அதை போய் ஒப்பனை அறையும் போட்டா போகல சார், அதான் சார் பாத்ரூம்ங்கிறாங்க. ஒப்பனை அறைன்னு தமிழை யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, இது என்னவோ எழுதிடுறான். இந்த ஒப்பனை அறை கூட எனக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கழிவறைன்னு எழுதியிருக்கான். நிறைய இடங்கள்ல பப்ளிக் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா பொது கழிப்பிடம் போட்டிருக்கான். அது பரவாயில்ல. பொது கழிப்பிடம் சொன்னா நம்ம கழித்தலாகிய தொழிலை கழித்தல் என்ற தொழில், மலம் கழித்தலாகிய தொழிலை அங்கே செய்கிறோம். அது கழிப்பறை. ஆனால் கழிவறைன்னு போட்டா பொருளே மாறுது. எதுக்கும் ஆகாதுன்னு கழிச்சு வச்சதுதான் கழிவு. இது கழிவுத்தாಳು, இது கழிவு அறை. வீட்டுல என்ன அறை? எதுவுமே வேண்டான்னு அதுதான் அதிகம் பயன்படுது. கழிப்பறை தான். கழிப்பறை என்பது வேறு. கழிப்பாகிய தொழிலை செய்யறது, கழித்தலாகிய தொழிலை செய்வது. ஆனா கழிவு அறை என்றால் அது வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டது. அது எதுவுமே வேண்டாம். அப்போ அது கழிவறை இல்லை, கழிப்பிடம் அல்லது கழிப்பறை என்று சொன்னால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும்.